இந்த கோவில்களிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திலே யாகசால கொட்டகை இருக்கிறது. இந்த யாகசால கொட்டகையிலே அந்த குண்டலம் வைத்திருப்பார்கள். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நாளைக்கு போய் பாருங்க. அடுத்து எல்லாத்துக்கும் போய் பாருங்க. அந்த குண்டலத்திற்கு கீழே ஆமையினுடைய ஓடு இருக்கும்படியாக செய்திருப்பார்கள். நாம் எல்லாம் என்ன சொல்கிறோம்? ஆமை புகுந்த வீடு விளங்காது என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு விளங்காத உயிரினத்தை ஏன் ஆன்மீக தளத்தில் வைத்திருக்கிறார்கள்? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஒன்று சொன்னார், ஆமை அவன் நினைத்து பார்க்கும், நினைத்து பார்த்தவுடன் பசியாறி போகும் என்று சொன்னார். நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கடல் ஆமை அது முட்டையிடுகிற பொழுது கரையிலே வந்து குழியை தோண்டி முட்டையை அதனுடைய வைத்துவிட்டு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆமை போய் அமர்ந்து கொள்ளும். அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அங்கே அமர்ந்து கொள்ளும் அந்த ஆமை. நான் சொல்வது நிஜத்தை தான் சொல்லுகிறேன். அந்த ஆமை அங்கே அமர்ந்த பொழுது இந்த முட்டையை கரையில பொறிச்சிருக்க, இந்த முட்டை பொறிச்ச உடனே நேரடியாக தன்னுடைய தாயை சென்றடையும். இது ஆமையினுடைய ஹிஸ்டரி, வரலாறு. அதனால் தான் இறைவா உன்னை தினம் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நீ எனக்கு வரம் தர வேண்டும், அருள் தர வேண்டும் என்பதை நிலைநாட்டும் விதமாகத்தான் ஆமையை வைத்து அங்கே வழிபடுகிறார். இப்படி ஒவ்வொரு